السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் அந்நுதுபா, துக்கத்தை வெளிப்படுத்துவது, தூய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒப்பாரி வைப்பது என்று சொல்லலாம். ஒப்பாரி வைப்பது என்பது தூய தமிழில் அதுதான் இதோடைய நேரடி அர்த்தம். நுதுபா என்றால் சரியா, ஒருவர்கள் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துதல் என்பதை பற்றி நாம் தெளிவாக கண்டோம். அதாவது 2 வகை இருக்கின்றது. ஒன்று, ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவர்களை நாம் அழைத்து நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துவது. இவ்வாறு நாம் துக்கத்தை வெளிப்படுத்துவது, புலம்புவது என்பது முத்தஃபஜ்ஜ அலைஹி என்பார்கள் என்பதையும், ஒன்றொன்று இருக்கின்றது, இறந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் மூலம் நம்மளுக்கு வேதனை வந்திருக்கும், துன்பம் ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த வேதனையை ஒரு அந்த நபரை கூப்பிட்டு, ஏன் இப்படி எனக்கு அநீதம் செய்யற அப்படின்னு புலம்புவது. இது முத்தவஜ்ஜ மின்ஹு என்று நாம் கண்டோம். இப்ப தலை வலிக்கின்றது என்றால் தலை நம்மளுக்கு என்ன செய்கிறது? வேதனை தருகின்றது, வலி தருகின்றது. அதனால் வாரசா, என் தலையே ஏன் இப்படி எனக்கு சோதனை தர அப்படின்னு நம்மளுக்கு வேதனை தரும் பொழுது அதை கூப்பிட்டு நம்ம என்ன செய்வது? நம்ம புலம்பலை வெளிப்படுத்துவது, அந்த வேதனை வெளிப்படுத்துவது என்பது முத்தவஜ்ஜ மின்ஹு என்றும், ஒருவர் இறந்து விட்டால் அந்த துக்கத்தை புலம்புவதற்கு பேர் முத்தஃபஜ்ஜ அலைஹி என்றும் நாம் கண்டோம். இவ்வாறு 2 வகை இருக்கின்றது. இவ்வாறு இறந்தவர்களை பார்த்து நாம் ஒப்பாரி வைப்பதற்கு, அவர்களை பார்த்து புலம்புவதற்கு, அவரின் துக்கத்தை வெளிக்காட்டுவது, நல்லது கெட்டது, அவருடைய நல்லது கெட்டதை நாம் சொல்வதற்கு நுதுபா என்பார்கள். அவ்வாறு நாம் நுதுபா செய்யும் பொழுது, இது அரபிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அவருடைய துக்கத்தை வெளிக்காட்டும் பொழுது அந்த நபரின் பெயரை சொல்லி, அலியே என்னை விட்டு போய்விட்டாயே என்று நாம் என்ன செய்யும் பொழுது, துக்கத்தை வெளிக்காட்டும் பொழுது, வா யா அலி மாதிரி சாதாரணமா அழைக்கும் பொழுது யா அலின்னு கூப்பிடுவோம். உயிரோடு இருந்தா அலி இங்க வா, யா அலின்னு சொல்லுவோம் அரபியில. அதே இறந்தவங்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம துக்கத்தை வெளிக்காட்டும் போது வா அலின்னு சொல்லணும், அந்த யாவுடைய இடத்துல வா. ஆனா இதுக்கு என்ன யாராப் என்பது, நிதாவுக்கு என்ன யாராபோ, யாக்கு அப்புறமா வந்தா முனாதாவுக்கு என்ன யாராபோ, அந்த முனாதாவுடைய அதே யாராப் தான் இந்த மந்தூபுக்கும். இந்த வாவுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த வார்த்தை மந்தூப் என்பார்கள். சரியா, அந்த மந்தூபுக்கும் அதே யாராப். என்னது? தனியாக வந்தால் எதை கொண்டு ரெஃபரன்ஸ் செய்வோமோ அதன் மீது மபுனி. அதே போல இலாஃபத்தில் வந்தால் என்னது? நசபு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த முனாதாவுக்கு என்ன யாராப்போ மந்தூபுக்கும் அதே யாராப் தான். மந்தூபாக யார் மீது துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ, துக்கம் வெளிக்காட்டப்படுகின்றதோ அதுதான் மந்தூப் என்று நாம் கண்டோம். அது முஃப்ரா அலமாக வரும், அல்லது அலிஃப்லாமின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டு வரும், அல்லது மௌசூல் சிலா, மஷ்ஹூரான மௌசூல் சிலாவாக வரும் என்பதையும் நாம் தெளிவாக பாடத்தில் கண்டோம். இவ்வாறு 3 வகையாக வரும். அதே போல் இந்த மந்தூபின் வார்த்தைக்கு பிறகு அலிஃப் சேரும். அலிஃபு நுதுபா என்னக்கூடிய வா அலியா என அலிஃபு நுதுபா சேரும் என்று நான் கண்டோம். அதே போல் அந்த அலிஃபு நுதுபா பக்கத்தில் சத்து சேரும். சத்து அலியா, அலிஃபு நுதுபாவும் பக்கத்தில் அலி சத்தும் சேரும் என்பதையும் நான் கண்டோம். எப்படி இதெல்லாம் இறந்தவர்களை பார்த்து அவர்களை கண்டு நாம் துக்கத்தை வெளிப்படுத்துவது, அது இந்த வகை. அதற்கு மந்தூப். இன்னொன்னு பேர் என்னது? முத்தஃபஜ்ஜ அலைஹி. இன்னொன்னு இருக்கின்றது, நம்மளுக்கு வலி கொடுத்திருப்பார்கள், வேதனை கொடுத்திருப்பார்கள், கஷ்டம் செய்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பார்கள்.
அப்ப அந்த கஷ்டத்தை சொல்லி நம்ம புலம்புறதுக்கு, அப்ப யார் நம்மளுக்கு கஷ்டம் சொன்னாங்களோ அவங்க பேரை சொல்லி புலம்புறது. ஹஜ்ஜாஜ் என்ற மன்னனை போல அவன் பழைய கொடூர மன்னனாக வாழ்ந்தான் வரலாற்றிலே. அவன் பேரை சொல்லி ஏன் இப்படி எனக்கு துன்பம் கொடுக்குற அப்படின்னு நம்ம புலம்புறதுக்கு பெயர் முத்த மின்ஹு என்று நாம் கண்டோம். மேல என்ன சொன்னோமோ அது எல்லாமே இதுக்கும் வரும். தனியா வரும், அலமா வரும், இலாஃபத்தா வரும், மஷ்ஹூரான மௌசூல் சிலவா வரும். அந்த அலிஃபு நுதுபா சேரும், ஹவு சத்து சேரும். என்ன மேல என்ன சொன்னவோ முத்தஃபஜ்ஜ அலிஹிக்கு என்ன சொன்னவோ முத்தவஜ்ஜ மின்ஹுக்கும் அதுவே தான் என்பதை எல்லாம் தெளிவாக கண்டோம். பாருங்க, தொடர்ந்து அடுத்து இந்த பாடத்தை தொடர்ந்து உள்ள அடுத்தடுத்து பயிற்சிகள், அதே போல ஆஹ் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் பயிற்சி நம்பர் 4 நாம் கண்டோம். பயிற்சி நம்பர் 4 முதலில் இந்த கவிதையை மட்டும் நாம் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள், அடுத்த கவிதையை நாம் ஆரம்பிப்போம். இப்ப கவிதை நம்பர் 1ல ஒரு நீண்ட கவிதை, 5 வரி கவிதைகள். அதுக்கு அர்த்தத்தை விவரத்தை பார்த்தோம். அந்த விவரத்தை பார்த்துவிட்டு நாம் என்ன செஞ்சோம், அதற்கு எதிலே நுதுபா இருக்கின்றதோ அந்த நுதுபா இருப்பதற்கு மட்டும் நாம் ஏராப் வழங்கினோம். அதே போல்தான் இரண்டாவதற்கும் ருதுபா இருப்பதற்கு மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஏராப் வழங்க கேட்கிறார்கள். பாருங்கள், அதற்கும் நாம் அவ்வாறு என்ன செய்வோம், பார்ப்போம். இப்ப பயிற்சி, அப்ப கவிதை 2ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. ஒகால ஐலன், இன்னும் கூறுகிறார். அப்ப இன்னும் கூறுகிறார்னா அஹ்மத் இப்னு அப்துல் ரபி தான் தன் மகனுக்காக இரங்கற்பா பாடினார்ல, அதே அப்துல் ரபி, அஹ்மத் இப்னு அப்துல் ரபி உடைய அந்த இரங்கற்பா தான், தன் மகன் இறந்ததற்காக பாடிய கவிதை தான் இதுவும். அவரே தான் அந்த அஹ்மத் இப்னு அப்துல் ரபி என்ற கவிஞர் தான் இதையும் கூறுகிறார். ஓகேவா. அப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த கவிதையும் ஒரு அழகான ஒரு கவிதை, தன்னுடைய துக்கத்தை வெளிக்காட்டுகிறார் மிகவும் அற்புதமாக. சரியா. அப்ப பாருங்க, இந்த கவிதையில் என்ன கூறுகிறார். தன்னுடைய உன்னை நான் நினைவு கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றான்னு சொல்லிடுவோம். உன்னை நான் என்ன செய்யறேன், நினைவு கூறி, உன்னை நான் நினைவு கூறும் பொழுதெல்லாம், உன் ஞாபகம் எனக்கு வரும்போதெல்லாம் என் துயரமே அப்படின்னு நான் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறேன். ஆனா இந்த வாகசனா அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு இந்த என் துயரமே நான் கஷ்டப்படுறது திரும்பி உன்னிடம் எதையும் கொண்டு வர போவதில்லை. இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான். சரியா. என் தலைவன் நீ. அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, என் தலைவனே. சரியா. என் உயிருடன் உயிருடன் கலந்தவனே, என் உயிர் உடலுடன் கலந்த என் தலைவனே, என் மௌத்து, எனக்கு மௌத்து வரத்துக்கு முன்னாடி உனக்கு மௌத்து வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு, தன் கஷ்டத்தை துன்பத்தை வெளிக்காட்டுகிறார். சரியா. உடலில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள மக்களிலேயே மிகவும் பரிசுத்தமானவன் நீதான். அப்படிப்பட்ட உன்னை நான் அல்லாஹ்வுக்கே ஒப்படைக்கிறேன். அந்த உடலையும் அந்த உயிரையும் அல்லாஹ்வுக்கே அந்த முழுமையாக நான் ஒப்படைக்கிறேன். சரியா. இந்த உலகமே எனக்கு பகரமாக கொடுக்கப்பட்டாலும், அந்த இறந்த மகனுக்கு பகரமாக இந்த உலகமே கொடுக்கப்பட்டாலும் அது சமமாக ஆகாது, அது ஈடாக அந்த உயிருக்கு, என் மகனின் உயிருக்கு ஈடாக ஆகாது என்று அழகாக பாடி காட்டுகிறார். பாருங்க. இதாத கருத்துக்க, உன்னை நான் நினைவு கூறினால் யோமன், ஏதோ ஒரு நாளில் உன்னை நான் நினைவு கூறும் சமயத்தில் குல்து, நான் கூறுவேன், வஹசனா, என் கவலையே என்று கூறுவேன். உமா எருத்து அலைக்கல் கவுலு வஹசனா, உன் மீது இது திருப்பாது. அல் கவுலு வஹசனா, என் கவலையே என்ற சொல் உன் மீது என்ன செய்யாது, அது திறப்பாது. அதாவது மீட்டி கொண்டு வராது, எதையும் என்ன செய்யாது, மீட்டி கொண்டு வராது. அப்ப இங்க இல்திஃபாத் நடந்திருக்கு. நான் நினைவு கூறனா வாஹசனான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்கிட்டாலே பேசிக்கிறார். இந்த மாதிரி நான் சொன்னனால உன்னை என்ன, உன் பக்கம் என்ன செய்யாது, அந்த வார்த்தை வாஹசனான்ற சொல் எதையும் உன் மீது என்ன செய்யாது, திருப்பி கொண்டு மீட்டி கொண்டு வராது. சரியா. அப்ப நான் ஒரு நாள் என்னைக்காச்சும் கவலைப்படும் போது என் கவலையே நான் என்ன செய்வேன், கத்துவேன். ஆனா அந்த மாதிரி நான் கத்துறது எனக்கு எதையுமே என்ன செய்யாது, திரும்பி கொண்டு வராது. யா சையீது, என் தலைவனே, தன் மகனை பார்த்து சொல்கிறார். ஓ மிசாஜ ரூஹி ஃபீ ஜசதி, என் உடலிலே உள்ள உயிருடன் கலந்தவனே. அல்லா தனல் மௌத்து மின்னி ஹீன மின்கல் தனா, உன்னிடமிருந்து நெருங்கிய சமயத்தில், உன்னிடமிருந்து அந்த மௌத்து நெருங்கிய சமயத்தில் என்னிலிருந்து அந்த மௌத்து நெருங்கி இருக்க கூடாதா. அப்ப உன்கிட்டால நெருங்கின நேரத்துல என்கிட்டால அந்த மரணம் நெருங்கி இருக்க கூடாதா. உன்கிட்ட ஒண்ணு நெருங்கிருச்சே, அப்ப என்கிட்ட நெருங்கி இருக்க கூடாதா அப்படின்னு கவிதைக்கு அந்த வருத்தத்தில் சொல்கிறார். ஏன் அத்தியபன் நாசி ரூஹன் லம்மஹு பதனுன்,
உடல் உயிரை சுமந்து செல்லுமே அத்தகைய உயிரா உயிர் உள்ளதிலேயே மக்களில் மிகவும் பரிசுத்தமானவனே, மக்களில் மிகவும் தூய்மையானவனே, ரூஹன் உயிரால் மக்களில் மிகவும் தூய்மையானவனே. எத்தகைய உயிர்? லம்மஹு பதனுன் ஒரு உடல் அந்த உயிரை பொதிந்திருக்குமே, உள்ளடக்கியிருக்குமே, அத்தகைய உயிரால் மக்களில் மிகவும் பரிசுத்தமானவனே. அப்போ ஒரு உடல்ல உயிர் இருக்குன்னா அப்படிப்பட்டதுலயே மிகவும் பரிசுத்தமான உடல் உள்ள உயிர் உள்ளவன் நீதான். அப்படி பரிசுத்தமானவனே, அஸ்தௌதிஉல்லாஹ அல்லாஹ்விடமே நான் ஒப்படைக்கிறேன். தாக்கர் ரூஹ வல் பதனா அந்த உயிரையும் அந்த உடலையும் நான் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கின்றேன். மகனுடைய உயிர் அவனோட உடலையும் அல்லாஹ்வுக்கே ஒப்படைக்கிறார் முழுமையா அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் கூறுகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? லவ் குன்து உஅதா பிஹி அத்துன்யா இந்த மகனுக்கு பகரமாக நான் கொடுக்கப்பட்டால் பட்டிருந்தால் அத்துன்யா உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் முஆவலதன் மின்ஹு அந்த மகனிலிருந்து பகரமாக இந்த உலகம் எனக்கு நான் கொடுக்கப்பட்டிருந்தால் லமா கானத்தி துன்யா லஹு அந்த உலகம் ஆகியிருக்காது லஹு அந்த மகனுக்கு சமணன் விலையால் ஈடாக அந்த மகனுக்கு அந்த உலகம் என்பது ஆகியிருக்காது. அப்ப அந்த மகனுக்கு பகரமாக எனக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மகனுக்கு விலையால் ஈடானதாக அந்த உலகம் ஆகாது. இப்ப என் மகன் உயிருக்கு இந்த உலகமே ஈடில்லை என்று கவிஞர் அவர்கள் அழகாக நம்மளுக்கு பாடி காட்டுகிறார். வாருங்கள் இப்பொழுது இதோடைய ஏராபை நாம் காண்போம். இப்ப ஏராப் சட்டம் பார்ப்போமா? பாருங்க, இந்த இருக்கு. அப்ப இதுல நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? இதா இந்த கருத்துக்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, வா ஹசனான்னு அதுக்கு மட்டும் நம்ம யாராவது சொன்னா போதும். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. இதா என்பது லர்ஃபுன் காலத்தை அல்லது இடத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அது லர்ஃப் என்பார்கள். அப்ப இது லர்ஃபு யான் ஜமானின் முஸ்தக்பிலி வருங்கால காலத்தை குறிக்கக்கூடிய லர்ஃப் ஆகும். ஒஃபீஹி இன்னும் இதில் இருக்கின்றது, இந்த இதாவில் இருக்கின்றது மேன ஷர்த்தி ஷர்த்துடைய அர்த்தமும் இருக்கின்றது. மபுனியும் ஃபி மஹல்லி நஸ்பின் மபுனி ஆகும். அப்ப இது சுக்குனின் மீது மபுனி, சரியா? நசபுடைய இடத்துல இருக்கின்றது. ஏன் லர்ஃபுல லர்ஃபுனா அதுக்கு நசபு செய்யணும், அதனால நசபுடைய இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க தக்கர் துக்க. அப்ப தக்க ஒன்னொன்னா சொல்லுவோம் பாருங்க. தக்கர் மட்டும் பார்ப்போம். ஃபேலுன் மாதின் மபுனியும் நல்ல சுக்குனி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். சுக்குனின் மீது மபுனி ஆகும். ராக்கு சுக்குன் கொடுத்தோம், அதனால சுக்குனின் மீது மபுனி வத்தாகும். இந்த தாருக்குல இந்த தா ஆகிறது லமீரும் லமீர் ஆகும், சரியா? தக்கர் தூன் சொன்னோம்ல, அப்ப தா மபனியும் அலா லம்மி லம்மின் மீது மபனி ஆகும். தாக்கு லம்மு கொடுத்தால் அப்ப லம்மின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின் ஃபாயிலான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இப்ப தக்கர் இந்த ஃபேலுக்கு இந்த தா தான் ஃபாயில், இந்த லம்மீர் தான் இந்த ஃபாயில், அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரும், அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. ஒரு காஃபு இந்த காஃப் ஆகிறது லமீருன் மபனியுன் அலல் ஃபதஹி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப லம்மீர் அதாவது எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர் ஃபதஹின் மீது மபனி காஃபுக்கு ஃபதஹ் கொடுத்தோம். அதே போல மஃபூல் ஆன நசபுடைய இடத்துல இருக்கு. இப்ப தக்கர்த்து ஃபேல் லமீர் ஃபாயிலு இந்த கே வந்து மஃபூல், சரி? அதனால இது நசபுடைய இடத்துல இருக்கு. மபனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு ஜும்லத்து ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி இப்போ இந்த மொத்த வாசகம் தக்கர்த்துக்கன்ற மொத்த ஜும்லா ஃபேலியாவும் முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கின்றது. இதா வந்து முலாஃபு, தக்கர்த்துக்குன்ற இந்த ஜும்லா முலாஃப் இலைஹி, அதனால ஜருடைய இடத்துல இது இருக்கின்றது, சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, யௌமன் என்பது லர்ஃபுன் லர்ஃபு ஜமானின் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். லர்ஃபுக்கு நசபு தானே வரும், ஆனா நசபு செய்யப்பட்டது. அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த லர்ஃபுடைய நஸ்பின் அடையாளம் ஆகிறது. அல் ஃபதஹத்துல் லாஹிரத்து வெளிப்படையான ஃபதஹாவாகும். இது அதோடைய அடையாளம். அதுக்கு பாருங்க, குல்துன்றது ஃபேலுன் மாதின் மபுனியும் நல்ல சுக்குனி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு நம்மளுக்கு தெரியும். சுக்குனின் மீது மபுனி ஆகும். குல் அப்படின்னு நாமக்கு என்ன செஞ்சோம்? சுக்குன் தானே கொடுத்தோம். இந்த தூவை சொல்றாங்க பாருங்க. இந்த தாவாகிறது லமீருன் தண்ணிலே குறிக்கக்கூடிய ஒரு லமீர் மபுனியும் நல்ல லம்மி லம்மின் மீது மபுனியும் நல்ல லம்மி லம்மின் மீது மபுனி. தூண் என்ன செஞ்சோம்? லம்மு தான் கொடுத்தோம். ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின் ஃபாயிலான ரஃபோட இடத்துல இருக்கின்றது. குல் இந்த ஃபேலு இந்த லமீர் வந்து ஃபாயில், அதனால ஃபாயிலான ரஃபோட இடத்துல இருக்கு. ஆனா இது என்னது? மபுனி, அதனால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப அடுத்து பாருங்க, வா வா என்பது ஹர்ஃபுல் இதாயின் நுதுபத்தின் அழைக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபு. அதே போல துக்கத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஹர்ஃபு நம்மளுக்கு தெரியும் வா என்பது, சரியா? அப்ப அதுக்கு பின்னாடி வர்றது மந்தூபு, ஓகேவா? மன் முனாதா ரெண்டுமே சொல்லலாம். இப்ப அழைக்கிறோம்னா இறந்தவங்களை அழைக்க முடியாது, இருந்தாலும் அந்த அழைக்கிற தோற்றத்துல நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறோம், சரியா? அப்ப ஹசனா என்பது முனாதன் அழைக்கப்பட்டது இதுதான். அதே போல துக்கம் வெளிக்காட்டப்பட்டது இதுதான். இந்த வா ஹசனா இந்த ஹசனாவுக்கு இங்க தவறாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஏராப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹசன் என்பது ஒரு பெயர் கிடையாது. அப்ப பெயர் இல்லாத பொழுது ஹசனின்னு இருக்கும், என்னுடைய கவலை ஏன்னு. அப்ப இது இலாஃபத்துக்கான ஒரு ஏராப் தான் நீங்க வழங்க வேண்டும். இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது.
இந்த இடத்திலும் சரி, அதே போல கீழேயும் ஹசனான்னு வருது. இந்த இடத்துலயும் சரி, ரெண்டு இடத்துலயும் என்னது ஹசனா என்று அதற்கான ஏராப் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? அதோடைய ஏராப் என்ன வரணும் என்றால் ஹசனி என்று இருக்கும். அந்த ஹசனி என்னுடைய கவலையே, அந்த ஹசனியுடன் அலிஃபு சேரணும். அப்ப ஹசனியில யா கடைசியில வருது, அதோட இந்த அலிஃபும் சேர்க்க முடியாது. ஏன்னா அலிஃப்லயும் சுக்குன் யாலையும் சுக்குன், ரெண்டு சுக்குன் சேர்றதுனால அந்த யாவை போக்கிட்டு அந்த அலிஃப ஹசனின்னு அந்த நூனுடன் சேர்க்கணும். அப்படி சேரும் பொழுது அலிஃபுக்கு தோதுவா நூனுக்கு ஃபத்தஹ் கொடுத்து ஹசனான்னு மாறும். சரியா? இப்படிதான் இதுக்கு என்ன செய்யணும், யாரா வழங்கணும். சரியா? இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இருக்குதுல, இங்க இருக்குல்ல, இந்த மாதிரிதான் வரணும். க க கபிதா அது பார்த்தோம்ல, அதே போலதான் ஹசனாவும். அதனால அங்க படிக்க வேண்டியதை நான் இங்க படிச்சு காட்டிடுறேன். சரியா? அப்ப ஹசனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்த. ஹசனா என்பது முனாதன் மந்தூபுன் மன்சூபுன். இப்ப ஹசனா என்பது முன்னாது அழைக்கப்பட்டது, அதான் துக்கம் எடுத்து காட்டப்பட்டது, அதே போல நசுபு செய்யப்பட்டது. அப்ப ஹசன் என்பது முலாஃப் ஆகும். அப்ப யாஉல் முத்தக்கல்லிமி மஹதூஃபத்து, இங்க மஹதூஃபத்துன்னு வரணும். சரியா? மஹதூஃபத்துல் இல்திகாஇஹா சாக்கினத்தன் அலிஃபின் நுதுபதி. நுதுபாவுடைய அலிஃபுடன் இருக்கக்கூடிய சுக்குன் பெற்றதை அந்த யா சேர்ந்ததின் காரணமாக போக்கப்பட்ட அந்த முத்தக்கல்லிமுடைய யாவாகிறது முலாஃபுன் இலைஹி. அதான் முலாஃப் இலைஹியா இருக்கும். இப்ப ஹசனி அப்படின்னு யா வரும். அந்த யா வந்து நுதுபாவுடைய அலிஃபுடன் உள்ள அந்த சுக்கூன் உள்ளதுடன் சேர்வதின் காரணமாக அந்த யாலையும் ஹசனி, அந்த யாலையும் சுக்குனு, அதே போல அலிஃப்லையும் சுக்குன், அப்படி ரெண்டுமே சேர்வதன் காரணமாக போக்கப்பட்ட முத்தக்கல்லிமுடைய யா ஹசனில் அந்த யா இருக்குல்ல, அந்த யா தான் முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியாக இருக்கும். ஒரு அலிஃபுல் நுதுபதி அப்படின்னு வரணும். சரியா? எங்கேயும் சொல்லிடுறேன் ஹசனி. அந்த ஹசன் என்பது முனாதா மந்தூபு மன்சூபு. இங்க அதான் போடல, மப்னி நம்ப வரக்கூடாது. மன்சூபு இலாபத்துல வந்தா அது மன்சூபு தான். சரியா? அந்த யா போக்கப்பட்ட யா, இந்த அலிஃபுடன் சேர்ந்ததினால் போக்கப்பட்ட யாவாகிறது, அதான் முலாஃப் இலைஹி. ஓகேவா? ஹசன் என்பது முலாஃப், அந்த யா வந்து முலாஃப் இலைஹி. இந்த அலிஃப் வந்து நுதுபாவுடைய அலிஃப் ஆகும். சரியா? இதே யாராபு தான் கீழேயும் வரும். சரியா? ஹசனான்றதுக்கும் என்னது இதே யாராப் தான் வரும். ஓகேவா? வாஹசனா என்பது மஃபூலுல் கௌலி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி. இந்த கவுலுடைய சொல்லப்பட்ட இதாகும். குல்து நான் சொன்னல, அப்ப கவுலு குல்துன்ற ஃபேல் வந்துச்சுன்னா அதுக்கு மக்கூல் வரணும். சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு நான் கூறினேன், அந்த கூறப்பட்ட விஷயம் இது இந்த வாஹசனா தான் நான் சொன்ன அந்த வார்த்தை. அதான் சொல்லப்பட்ட இதா இருக்கும் அந்த கவுல். இந்த குல்துன்ற அந்த சொல்லின் சொல்லப்பட்ட விஷயம் இதுவாக இருக்கின்றது. சரியா? மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. அப்போ மக்கூலுக்கு வந்து நசபு செய்யணும், அதனால இது மஃபூல் பிஹி. இந்த குல்துவுக்கு இது மஃபூல் பிஹி, அதனால நசபுடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? வமா, இந்த வாவ் என்பது அல் வாவு. இந்த வாவு இருக்குல்ல, அல் வாவு என்பது ஆத்திஃபத்து நதுப் செய்யக்கூடியதா இருக்கும். மா, இந்த மா இருக்கிறதுல நாஃபியத்தும் நஃபி இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மபுனியத்தும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப்லாவே சுக்கூன் தானே, அப்ப சுக்கூன் மீது மபுனியாகும். சரியா? அப்ப அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க? உன் மீது எதையும் திருப்பாது, உன்னை கிட்ட எதையுமே என்ன செய்யாது, கொண்டு வராது, எருத்துன்னு சொன்னாங்கல்ல. எருத்து ஃபேலுன் முதாரியும், வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லாகும். மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். ஏன் முன்னாடி நாசிபு ஜாசிம் எதுவுமே இல்லை, அதனால ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத் ரஃபிஹி, இன்னும் இந்த முதாரியான ஃபேலின் ரஃபின் அடையாளமாகிறது. அல்லம்மத்துல்லாகிறது, வெளிப்படையான லம்மத்தாகும். தாலிக்கு என்ன செஞ்சோம், லம்மத்தான கொடுத்தோம், அதான் அதோடைய அடையாளம். ஓகேவா? ஃபாயிலு லமீருல் முஸ்ததிரும். அப்ப இதோடைய ஃபாயில் எது, உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அதனுடைய உள்ரங்கமாகிறது ஹுவ, ஹுவாவா இருக்கும். ஓகேவா? அப்ப அப்ப இது ஹுவாவாக இருக்கும். சரியா? அப்ப ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க நம்மளுக்கு ஃபாயில் வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குதுன்றாங்க, ஆனா உண்மையிலேயே ஃபாயில் வந்து பின்னாடிதான் வருது. ஓகேவா? மேல நம்ம படிக்கும் போது கவிதையில என்ன செஞ்சோம், கவுலுன்னு படிச்சோம். இங்க பாருங்க, நான் அந்த கவிதையும் காட்டுகின்றேன். அந்த கவிதையில இங்க ஒரு தவறு நடந்துள்ளது. என்னன்னா, வமா யருது ஃபேலு, ஃபாயில் வந்து அல் கவுலு தான் என்னது ஃபாயில். சரியா? வஹசனா என்ற சொல் எதுவுமே திருப்பி தராது. அப்ப மாயருது உடைய ஃபாயில் தானே, அந்த சொல் திருப்பி தராது. உன் மீது எதையும் என்ன செய்யாது, திருப்பி தராது. அப்ப ஃபாயில் வந்து இதுக்குள்ள இல்ல, என்னவாதான் இருக்கு, வெளியே லாகிரா வெளியே வந்திருக்கு. சரியா? அப்ப இங்க சிறிய தவறு ஏற்பட்டுள்ளது. சரியா? அதுதான் அங்க எடுத்து காட்டினேன். இப்ப பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க. அப்ப எருது வந்து இது அப்படியே கட் பண்ணிருங்க. ஒரு ஃபாயில் வந்து என்ன செஞ்சிருங்க, அப்படியே கட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அலைக்க,
அலைக்கு நமக்கு தெரிஞ்ச யாராப் தான். அலா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜருடைய எழுத்து. சுக்குனின் மீது மபனி மபனியான சுக்குனி. அலான்னு படிச்சோம், அலிஃபுக்கு சுக்குன் தானே, அப்ப சுக்குனின் மீது மபனி ஆகும். ஒரு காஃபு, இந்த காஃப் வந்து எதிரில் இருக்க ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய காஃபு. லமீருன் லமீர் ஆகும். ஆஹ் மபனின் அலல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபனி ஆகும். அலைக்கன் என்ன செஞ்சோம், ஃபத்தஹ் கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின் ஜருடைய இடத்துல இருக்கின்றது. ஏன் அலா வந்து ஜாரல, கே வந்து மஜ்ரூர், அதனால ஜருடைய இடத்துல இருக்கு. பி ஹர்ஃபில் ஜர்ரி ஜருடைய இடத்தை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது. சரியா, ஃபத்தஹின் மீது மபனியான லமீர். சரியா, அப்ப அலா ஜாரு, கா வந்து ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மபனியான லமீர். சரியா, மபனி என்பதால் அது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அல் கவுலு, இதான் முக்கியம். இங்க இருக்கல அல் கவுலு, இது வந்துதான் இந்த ருத்து, இந்த ருத்து உடைய ஃபாயில். சரியா, மஃபூலுன் பிஹி நீங்க கொடுத்துருக்காங்க, இது தவறு. இங்க என்ன வரணும்னா ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வரணும். அப்ப இந்த ருத்துவுடைய ஃபாயிலாகும், மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபீஹின்னு படிக்கணும். அப்ப அந்த ஃபாயிலுடைய ரஃபின் அடையாளமாகிறது லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். கவுலுன்னு என்னது, லம்மத்து லாஹிரத்துன்னு வரணும். சரி, இதை அப்படியே மாத்திக்கணும். சரியா, அப்ப இந்த மாயருத்துவுடைய ஃபாயில் இதுதான், அது மர்ஃபூ. அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தோம், லம்மத்து கொடுத்தோம். சரியா, அதுக்குமா பாருங்க, வா ஹசனா, இந்த வா என்பது நமக்கு முன்னாடியே போயிருச்சு. ஹர்ஃபு நிதா இன்னும் நுதுபத்தின், அழைக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபு. நுதுபத்தி இன்னும் வேதனையை வெளிக்காட்டக்கூடிய, சோதனை அந்த துக்கத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஹர்ஃபு. இந்த அரபிலே சொல்லிடலாம், அரபிலே மனப்பாடம் பண்ணி சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலே, பாட ஆரம்பத்திலே. நிதாவுடைய ஹர்ஃபு, நுதுபாவுடைய ஹர்ஃபு. சரியா, அப்ப இது நம்ம முன்னாடியே விளக்கம் கொடுத்தோம். அழைக்கும், அப்ப இறந்தவங்களை அழைக்க முடியாது, ஆனா அழைக்கிற தோற்றத்துல நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறோம். நம்ம அங்க போனா நம்மளே பார்த்திருப்போம். அங்க இறந்தவங்க வீட்டுக்கு எல்லாம் போகும் பொழுது அங்க உள்ளவங்க துக்கப்படும் பொழுது அவங்க பேரை சொல்லிதான் துக்கப்படுவாங்க. என் ஜெய்தே என்னை விட்டு போய்விட்டாய், ஜெய்தே என்னை என்ன செஞ்சுட்டாய், இப்படி பண்ணிட்டே, என்னை இப்படி தனியாக விட்டு விட்டு சென்றாய் அப்படின்னு ஜெய்தே ஜெய்தேன்னு அழைப்பாங்க. அப்ப இறந்தவங்களை அழைக்க முடியுமா? அப்ப அழைக்கிற தோட்டத்துல என்ன செய்யறது, தன் துக்கத்தை வெளிக்காட்டுறாங்க. அதான் சொல்றாங்க ஹர்ஃபுனிதா இன்னொன்னு பத்தி. சரியா, இப்ப மேலேயே சொன்னது மாதிரி ஹசனாவுக்கு இந்த இது தவறாக கொடுத்திருக்காங்க, இது வரக்கூடாது. அலிஃபுல் நுதுபா வரைக்கும் நம்ம மேல சொன்ன அதே ஏராப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வர ஏராப் மட்டும் கவனிங்க. ஒரு ஜும்லத்து வா ஹசனா என்பது மகூலுல் கவுல், அந்த கவுலுடைய சொல்லப்பட்டதா இருக்கும். அல் கவுல், இந்த எது அல் கவுலுடைய மக்கூல் எது, இந்த வா ஹசனா. நான் சொன்னேன்ல, குல்து இல்லாட்டி கவுலு இப்படிலாம் வந்தா அதுக்கு பின்னாடி மக்கூல் வரணும். சரியா, அதான் சொல்றாங்க இங்க கவுலுன்னு வந்திருக்குல்ல, இந்த கவுலுன்னு வந்திருக்கு, அந்த கவுலுடைய சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். ஓகேவா, இப்போ காலன்னு சொன்னா கூறினான், என்ன கூறினான், அந்த கூறப்பட்ட விஷயம் தான் மக்கூல். ஓகேவா, அப்ப இந்த கவுலுன்னு வந்திருக்கு, கூறுவது, என்ன கூறுறது, வாஹசனான்னு கூறுவது, அப்ப இதான் மக்கூல். ஓகேவா, அப்ப அந்த கவுலின் கூறப்பட்டது இதுதான். ஓகேவா, ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நஸ்புடைய இடத்துல இருக்கின்றது. இப்ப கவுல் வந்து ஆஹ் மஸ்தரும் என்ன செய்யும், ஃபேனுடைய அமல் செய்யும்ல. இப்ப இந்த ஃபேன் என்ன செய்யுது, இந்த மஸ்தர் தான் இதுக்கு அமல் செஞ்சிருக்கு. மஃபூல் என்ற அடிப்படையில், இந்த கவுலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசப்புடைய இடத்துல இருக்கின்றது. சரியா, அப்ப இங்க பாருங்க, இங்க நம்ம ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க ஒன்னொன்னு நமக்கு சொல்லல, இதா இருக்குல்ல, இதா ஷரத்துடைய அர்த்தம்னு சொன்னாங்களே. அப்ப இதா ஷரத்துடைய அர்த்தம்னா இந்த தக்கருத்துன்னு இருக்கிறது தான் ஷரத்துடைய ஃபேலு. ஓகேவா, அப்ப ஷரத்துடைய ஃபேலா இருக்கா, அப்ப அதுக்கு ஜவாப் வரணும்ல. அந்த ஜவாபுடைய ஃபேலு தான் இந்த குல்து என்பது. ஓகேவா, ஜவாபு ஷரத்து இதுதான், ஷரத்துடைய ஜவாபு இதுதான். ஓகேவா, குல்து என்பது. ஓகேவா, ஒரு நாள் உன்னை நான் நினைவு கூறினால், நான் கூறினால், கூறும் பொழுது நான் என்ன செய்வேன், கூத்து நான் கூறுவேன், மஹசனா என்று கூறுவேன். அந்த ஷர்த்துக்கு இது ஜவாப் ஆகும். இதை என்ன செய்யல, இந்த இடத்துல ஏராப்ல சேர்க்கல, நம்ம என்ன செய்வோம், சேர்த்துப்போம். ஓகேவா, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த கவிதைக்கான ஏராபை நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஓகேவா, அப்ப அடுத்த வாரங்கள் தொடர்ந்து அடுத்ததை நம்ம தொடர்ந்து நாம் காண்போம்.